மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஓகே. அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் பேசுகின்றேன். அரசு போக்குவரத்து கழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணி புரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசு 9 ஆண்டுகாலமாக குறைவான பென்ஷனில் வழங்கி கொண்டிருந்த அகவலைப்படி உயர்வை நிறுத்தம் செய்துவிட்டது. அது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தோம். தற்பொழுது அரசு எங்களுடைய வழக்குகளை எல்லாம் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கி வழக்குகள்லாம் எடுத்து சென்றிருக்கு. நாங்கள் புதிதாக அகவலைப்படி உயர்வு கேட்கல, எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்ததை எங்கிட்ட திடீர்னு நிப்பாட்டினாங்க, அதைத்தான் கேட்குறோம். எங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 72 கோடி தான் மாதத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அரசு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு இனமாக பல்வேறு கோடிகளை இப்போ இலவச மானியமாக பெண்களுக்கு மகளிர் பயணத்துக்கு ஒரு 13,500 கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் உழைச்சவங்களுக்கு எங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஓய்வு பெற்ற அன்றைக்கி பணப்பலனும் கொடுக்கறது கிடையாது. 2 வருஷம் ஆச்சு, பணப்பலனும் கொடுக்கறதில்ல. இப்போ 9 ஆண்டுகாலமாக அகவலைப்படி உயர்வு வழங்காமையே குறைவான பென்ஷனை வாங்கி இன்றைக்கி தொழிலாளிகள் ரொம்ப வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ காப்பீடு திட்டம் கூட எங்களுக்கு கிடையாது. இப்போ 15 ஊதிய ஒப்பந்தங்கிறது தொடர்ச்சியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஊதிய ஒப்பந்தமும் இப்போ 4 ஆண்டுகள் முடிந்து 5 ஆண்டு ஆயிடுச்சு. அதையும் நடைமுறைக்கு பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டு அப்படியே இடையில நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அதையும் விரைவுபடுத்தணும். போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இல்லை, அதுக்கும் அரசு வழங்கணும். 1/4/2003 பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதி அளித்த மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் 100 நாளில் அகவலைப்படி உயர்வு தருவதாக வாக்குறுதி அளித்தார், அதையும் நிறைவேற்ற வேண்டும். அவர் வாக்குறுதி அளித்ததோ 100 நாள், ஆனால் ஓடி போயிடுச்சு 1000 நாள். இதுவரைக்கும் எந்த விதமான அரசு தரப்பிலிருந்தும் முதல்வர் வாயிலிருந்தும் அகவலைப்படி உயர்வுக்கான எந்தவித உத்தரவாதமும் கொடுக்க மறுத்து வருகிறார். பல்வேறு போராட்டங்களும் நடத்தி வருகிறோம். இப்போ இறுதியாக இது அரசு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போனதுனால அந்த வழக்கிற்காக பல லட்சம் செலவுகள் அரசு செய்ய முன் வந்திருக்கு. ஓய்வூதியர்களுக்கு எங்களுடைய அரசு மற்ற துறையை வழங்குறது மாதிரியே எங்களுக்கும் எங்கள் ஒரு துறையை மட்டும் வஞ்சித்து வருவதால் நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தை நடத்துவதற்காக வரக்கூடிய டிசம்பர் 17ஆம் தேதி அன்று ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அந்த போராட்டத்திற்காக மாவட்டம் முழுவதிலும் அனைத்து மண்டலங்களிலும் ஆயத்த விளக்க கூட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருந்தோம். இன்று இறுதியாக சென்னை நகரில் இன்று இந்த ஆயத்த விளக்க கூட்டத்திற்கு சில முக்கிய தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டி உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தலைவர்களையும் இங்கு இந்த கூட்டத்திற்கு வரவழைத்து இன்று இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். அரசு எங்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் அரசு அகவலைப்படி உயர்வுக்கான அறிவிப்பையும் பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்குவதற்கான அறிவிப்பையும் வெளியிடாவிட்டால் அனைத்து ஊழியர்களையும் இணைத்து கொண்டு ஓய்வூதியர்களையும் இணைத்து கொண்டு சென்னை மாநகரில் ஒரு 30,000 தொழிலாளர்கள் பங்கேற்கும் மாபெரும் போராட்டத்தை நடத்துவதென இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.